அவருடைய சிந்தை இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சிந்தை என்னன்றது நமக்கு தெரியணும். தாழ்த்துனாதான் உயர்வு, தாழ்மைப்பட்டாதான் உயர்வு. நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம், ஆண்டவருக்கு உண்மையாக நடந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்டதையெல்லாம் உடனே நமக்கு செய்கிறார். ஆனால் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாமோ என்ன பண்ணிடுறோம், அவரை மறந்து விடுகிறோம். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. பாடுகள் சோதனைகள் எல்லாம் நம்மளை சோர்ந்து போய் பின்னாடி தள்ளுறது கிடையாது, நம்மை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வதற்கு. அவருடைய சிந்தை சுயநலமற்ற தன்னலமற்ற சிந்தை. தனக்காக அவர் என்ன பண்ணல, ஒன்னையும் செய்யல. முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் முழுமையாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சுயநலம் வந்துவிட்டது. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சிந்தை என்னன்றது நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு என்ன பண்ண வேண்டும், தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த சிந்தையை நாம் வாஞ்சிப்போம். வாஞ்சிக்கும் பொழுது தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். யாருக்கென்றால் பிதாவுக்கு. ஹல்லேலூயா. வேற யாரையும் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கிறார், தாழ்மை ரூபம் நமக்காக எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கல, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. என்ன ரூபமா, அடிமையின் ரூபம். ஆனா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திரிகள் வந்து கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஹல்லேலூயா. ராஜாவா பிறந்தவர் எங்க பிறந்திருக்கணும், அரண்மனையில் பிறந்திருக்கணும். அதனால தான் நேராக எங்க பண்றாங்க, யூதயா தேசத்தில் இருக்கிற ஏரோதுவினுடைய அரண்மனைக்கு கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அங்கே அந்த குழந்தை இல்லை. அப்ப ஏரோது கிட்ட கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஹல்லேலூயா. அவர் சாதாரணமா எங்க பிறந்திருக்கிறாரு, மாட்டு தொழுவத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்ததற்கு காரணம், நாம் எல்லாரும், எல்லா தரப்பில் உள்ள ஜனங்களும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு, மன்னிக்கிறவர். அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிச்சிருவாரு தான். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்த்துனாதான் உயர்வு, தாழ்மைப்பட்டாதான் உயர்வு. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது
ஏதோ ஒரு காரியம் நடக்குது அவங்களால. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன நினைப்பானா, நம்ம இன்னும் தாழ்ந்துக்கிட்டே போகணும்னு தான் நினைப்பான். மனிதன் நம்ம இன்னும் என்ன பண்ணணும், தாழ்ந்து கொண்டே போகணும். ஏன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னா அவனை என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் நம்ம தெய்வத்திற்கும் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேலை தாங்க வேலை தாங்கன்னு என்ன பண்ணுறது, வேலையை கேட்கறது. அல்லேலூயா. வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலையவே காரணம் சொல்லிட்டு எங்கே வர்றது கிடையாது, சபைக்கு வர்றது கிடையாது. அதுதான் அதே மாதிரி என்ன பண்ணுறது, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்குறது. அல்லேலூயா. பிள்ளை வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையே காரணம் காட்டி ஆலயத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, ஒழுங்கா வரதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு கேட்ட உடனே என்ன பண்ணுறார், தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, நம்மளை நம்பி கொடுக்கிறார். நம்ம உண்மையுள்ளவர்களா இருப்போம், ஆண்டவருக்கு உண்மையா நடந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்ம கேட்டதையெல்லாம் உடனே உடனே நமக்கு செய்கிறார். ஆனால் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாமோ என்ன பண்ணிடுறோம், அவரை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தாவீது அதுல கரெக்டா இருந்தாரு. சின்ன ராஜா இப்ப பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய பெட்டி வரும்போது அவன் என்ன பண்றான், வேலைக்காரங்க கூட சேர்ந்து என்ன பண்றான், தன்னுடைய சேவகர்கள் பணியாளர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்றான், நடனம் ஆடுறான். அல்லேலூயா. அவன் மனைவி கேட்கிறா, என்னையா நீ ஒரு ராஜான்றதே மறந்துட்டு என்ன பண்ற, எல்லாரும் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய தகப்பனோ உன்னுடைய தகப்பனோ என்னை என்ன பண்ணல, உயர்த்தல, என்னை உயர்த்தினவர் தேவன். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த என்னை அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்தவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அதனால அவருக்கு முன்பாக நான் ஆடினேன். நான் ராஜாங்கிறனால எப்போ ஆடுறவங்களாம் ஆடுங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க மியூசிக் வாசிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், சிங்காசனத்தில் என்னால் அமர்ந்து அப்படியும் தேவனுக்கு மகிமையை செலுத்த என்னால் முடியும். அல்லேலூயா. ஆனால் அதில் எனக்கு என்ன இல்லை, உடன்பாடு இல்லை. அல்லேலூயா. நானே இறங்கி அதை என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தாவீது அதை மறக்கல. என்னை உயர்த்தினார், என் தேவன் என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நான் உயிருள்ளவரை நான் என்ன பண்ணுவேன், உண்மையுள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பிதாவுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுறது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரே நீங்க பாருங்க. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை தான் நமக்கு என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னைத்தானே என்ன பண்ணினார், அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நீங்க பாருங்க, அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணிடுவார், பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய பேச்சுல வித்தியாசம் இருந்தது, அவருடைய நடையில வித்தியாசம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில வித்தியாசம் இருந்தது. அல்லேலூயா. மற்றவர்கள் அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க. வேற யாரும் கிடையாது, பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்க, அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன் இவர் மட்டும் வித்தியாசமா இருக்கிறார், இவரை மட்டும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பின்பற்றுகிறார்கள், நம்மளை யாரும் என்ன பண்றதில்ல, மதிக்கிறதில்ல.
அல்லேலூயா. அதனால இவரை எப்படியாவது என்ன பண்ணணும், எதிலையாவது சிக்க வச்சு இவருடைய பேரை கெடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கே அப்படின்னா அல்லேலூயா நம்மளா எம்மாத்திரம். அல்லேலூயா. நம்மளா எம்மாத்திரம். ஆண்டவருடைய பேரையே கெடுக்கணும்னு ஒரு கூட்டம் கூடையே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்மளா எம்மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை நீங்க சந்திக்கும் போது நீங்க நினைங்க, ஆண்டவருக்கே இதை செஞ்சாங்க, நான்லாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை திட்டுனாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க. அல்லேலூயா. பரியாசம் பண்ணாங்க. ஆண்டவருக்கே அப்படி செய்வார்கள் என்றால் அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்களும் இதே வழியில தான் என்ன பண்ணணும், கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, டைரக்டா பரலோகத்துக்கு கொண்டு போயிருப்பார். ஞானஸ்தான தொட்டில முக்கும் போதே, வெளியே எந்திரிக்கும் போதே என்ன பண்ணியிருப்போம், மறுரூபமாகி போயிருப்போம். அல்லேலூயா. அப்ப அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தன்னுடைய சொந்த சரீரத்தில் அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை சுமக்காம என்னை பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. சிலுவை சுமக்காம இயேசு என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நமக்காக சிலுவையை சுமந்துட்டார், நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சிலுவையை சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வேதத்திற்கு புறம்பா யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, அதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளாம் தேவனுடைய சீஷர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா அவர் சுமந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பாரமான சிலுவையை சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்துட்டார். ஆனா அவர் கொடுக்கிற சின்ன சின்ன சிச்சைகள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பாடுகள், அவரே சொல்றார்லே, என்னுடைய சுமை லெகுவாக இருக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 25 கிலோ மூட்டையை நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க, அதை தூக்கிட்டு வெறும் ஒரு பஞ்சு தலகாணியை உங்க கரத்தில் கொடுத்து இதை நீ தூக்கிட்டு வான்னு சொன்னா அது எவ்வளோ லெகுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய சுமை லெகுவாக இருக்கும். அந்த லெகுவான சுமையே நம்மளால் என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு பேஸ் எப்படி இருக்கு, வீக்கா இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் சின்ன சின்ன பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறுபடியும் பின்னாடி போயிடுறோம். அல்லேலூயா. அதெல்லாம் வர்றது நம்மளை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு நமக்கு தெரியலை. அல்லேலூயா. பாடுகள், சோதனைகள் எல்லாம் நம்மளை சோர்ந்து போய் பின்னாடி தள்ளுறது கிடையாது. அல்லேலூயா. நம்மை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வதற்கு. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின், அல்லேலூயா, நான் துரு பிடிச்ச தகரமா மாறிடுவேன் சொல்றாரு, சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நம்மளை துருப்பிடிச்ச தகரமாக ஓரத்தில் ஒதுக்குவதற்கல்ல, நம்மை சுத்த பொன்னாக விளங்க செய்வதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்றாரு, நீ அந்த சோதனையை என்ன பண்ணு, சகித்துக்கொள். அல்லேலூயா. ஏன்னா பின்னாடி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னாடி என்ன இருக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால என்னுடைய சுமை எப்படி இருக்கு, அது லெகுவாக இருக்குது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்ததால் சுயநலமற்றதா இருந்தது. அல்லேலூயா. அவருடைய சிந்தை சுயநலமற்ற, தன்னலமற்ற சிந்தை. தனக்காக அவர் என்ன பண்ணல, ஒன்னையும் செய்யல. 33 வருஷம்தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. அதுல 1 வருஷம் கூட அவர் என்ன பண்ணல, தனக்காக வாழவில்லை. அல்லேலூயா. இன்னும் ஒன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவர் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முழுமையாய் நமக்காக அவர் என்ன பண்ணாரு, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மரித்து விட்டார், சிலுவையில் மரித்துட்டார். ஆனா அவர் செத்துட்டாரான்னு சொல்லி என்ன பண்றாங்க, போய் ஈட்டில விழாவில் என்ன பண்றாங்க, குத்துறாங்க. அப்ப என்ன பண்ணதான், ரத்தமும் தண்ணீருமாய் வந்தது. ரத்தம் முடிஞ்சு தண்ணீர், அதுக்கு நிறையா சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க. இங்கே இருக்க மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம இருதயம் விழான்றது இருதயத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த இருதயத்தை சுத்திகரிக்கிறதற்கு, அந்த இருதயத்தில் வருகிற அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதற்கு அதில் ஒரு அமிலம் சுரக்குமா. அல்லேலூயா. அப்போ இவங்க விழாவில் குத்தும்போது அது போய் என்ன பண்ணிருக்கு, இருதயத்தையும் சேர்த்து துளைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அந்த அமிலம் சுரக்கிற அந்த ஏரியா பாதிக்கப்பட்டு ரத்தம், அவர் உடம்புல இருந்த கடைசி சொட்டு ரத்தமும் வந்து தண்ணீரும் வெளியே வந்திருக்கு. அந்த அமிலம் தான் தண்ணீராக வெளியே வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதை கூட நமக்காக என்ன, அவருக்காக வைத்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. முழுமையா அவர் கொடுத்தார். தன்னையே அவர் என்ன பண்ணாரு, முழுமையா கொடுத்தார். அப்ப அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் முழுமையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் முழுமையாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது மட்டும் என்ன, எப்படி இருக்கணும், முழுசா வேணும். அரைகுறையா செஞ்சா என்ன பண்ண மாட்டோம், திருப்தி இருக்காது. நம்முடைய தேவன் அரைகுறையா செய்கிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், முழுசா கொடுப்பார், பெஸ்டா கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் சிறந்தவர். அவரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே நமக்கு சிறந்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சிந்தை அது சுயநலமற்ற சிந்தையாக இருந்தது. அப்ப நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், சுயநலமற்றதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. நமக்காக நாம் வாழ்வதற்கு இந்த பூமியிலே நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அல்லேலூயா. அதற்கு உலகத்தார் இருக்கிறார்கள் தனக்காக வாழ்றதுக்கு. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் அப்படி வாழ நினைப்போம் என்றால் பரலோகம் என்கிற பொக்கிஷத்தை நாம் இழந்து போய்விடுவோம். அல்லேலூயா. நாம் அவருக்காக வாழ வேண்டும், நாம் அவருக்காக வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சுயநலம் வந்துவிட்டது. அப்ப இந்த கிறிஸ்தவம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவனுடைய சிந்தையே இல்லாத ஒரு கிறிஸ்தவமாக இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தை
அது சுயநலமற்ற சிந்தை. கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவருக்காக என்ன பண்ணல, வைக்கல. இதுலயே தெரியுது அவர் முழுமையாய் 100% நமக்காகவே வந்தார், நமக்காகவே வாழ்ந்தார், நமக்காகவே மரித்தார். அல்லேலூயா. நமக்காகவே உயிர்த்தார், நமக்காகவே மீண்டும் வரப்போகிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சிந்தை என்னன்றது நமக்கு தெரியணும். அவருடைய சிந்தை, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சிந்தை. அல்லேலூயா. அவர் நம்ம குறித்து வச்சிருக்கிற சிந்தை என்னன்னு தெரியுமா? அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய போதுமானது. அல்லேலூயா. 4வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு சுயநலமான எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. எப்படி? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சோன்னா நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில வந்துடும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாததுக்கு காரணமே நம்ம வாழ்க்கையை பார்க்கறது இல்லை, நம்ம வீட்டை பார்க்கறது இல்லை, அடுத்தவங்க வீட்டு தான் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சந்தோஷமா இருக்கிறானா? மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறான், வெளியே போறான் வரான். அல்லேலூயா. பாதி பேர் அதுலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், கடைசி வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான். அல்லேலூயா. நீங்க எப்ப நல்லா ஆகிறது? நீங்க எப்ப ஆசீர்வதிக்கப்படுறது? அல்லேலூயா. அதனால சுயநலமற்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தவனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோனாலே நம்ம சந்தோஷம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிதான் என்ன ஆகுது? போலியான ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக தான் நம்ம என்ன பண்றோம்? போய்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் தான், இருந்தாலும் அவனை மாதிரி என்ன பண்ணிருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் என்ன செஞ்சாலும் நீங்க போய் என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. அவருக்கு நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அவர் நம்மை அதை காட்டிலும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அததான் அவர் சொல்றார், நீ சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணு? உன்னுடைய சிந்தை, நம்ம பேச்சில் என்ன பண்ணிடலாம்? மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு பேசுறது என்ன பண்ணிடலாம்? வேற பேசிட்டு போயிடலாம். மனசுக்குள்ள இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வாயில் என்ன பண்ணிடலாம்? நல்லா ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியும்? முகத்து மட்டும்தான் தெரியும். நம்ம முகம் பிரகாசமா இருக்கு, பரவாயில்ல, மனசார நம்மளை. அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? வயிறார சாப்பிட்டு சொல்லுங்க, நீங்க தான் அதிகமா விசேஷத்துக்கு போறீங்க, மனசார வாழ்த்து. மனசாரனா மனசுல இருந்து என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். அல்லேலூயா. அப்ப வாயளவுல ஆசீர்வதிக்கிறது என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது.
நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வாயில என்ன பண்ணிடலாம், நீ ஆசீர்வாதமா இருன்னு சொல்லிடலாம். ஆனா இருதயத்தில் எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறோம்? நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து மற்றவங்க என்ன தான் பண்ணணும், பொறாமப்படணும். ஏன்னா ஈசாக்கை பார்த்து என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டாங்க. அவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்து, அவனுடைய ஆடு மாடு மந்தைகள் பெருகிறத பார்த்து என்ன பண்ணாங்க, பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், அவனை ஆசீர்வதிச்ச மாதிரி நீ ஆசீர்வதிச்சா போதும், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் கிடைக்கும். ஆனால் நம்முடைய தேவன் யாருன்னு சொல்றேன், நீங்க யாரை பார்த்து அவனை ஆசீர்வதிச்ச மாதிரி என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றீங்களோ அவன் பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுங்க, சிந்தையை மாற்றுங்கள். சிந்தனையில் ஒரு மாற்றம் வரணும். சிந்தனைகளில் என்ன மாற்றம் வருதோ அதுதான் நம்ம சரீரத்தில் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முகமே நம்மளை காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்த கிருபை, பெருமைக்காக அல்ல. அல்லேலூயா. நம்மளையே நிறையா பேர் கேள்வி பண்ணியிருக்காங்க. பைபிள் காலேஜிலலாம் எனக்கு பேரே என்னன்னா கரகர. அல்லேலூயா, கரகர. ஏன்னா நான் பாடுறது அப்படி இருக்குமா. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் காணிக்க பாட்டு கேட்டேன்னா அவர் என்னைய கேள்வி பண்ணுவார். நல்லா காக்கா மாதிரி கான்னு வந்து கத்துவேன், உனக்கு நான் காணிக்க பாட்டு கொடுக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆனால் தேவன் எனக்கு பாட்டையே கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்காக அநேக பாடல்களை எழுதி அதை அவருடைய நாம மகிமைக்காக ரிலீஸ் பண்ற அளவுக்கு, அல்லேலூயா, இன்னைக்கு யாரெல்லாம் என்னை கேள்வி பண்ணாங்களோ அவங்களாம் என் பாட்டை பார்த்து என்ன பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய செயல். அல்லேலூயா. நம்ம இப்படி வேணா கேட்கலாம், அவங்களுக்கு கொடுத்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேக பாடல் எழுதுறவங்க நிறைய பேரை பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அவங்கள மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பாடல்களை எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் ஃபாதர் ஐயாவை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்தில் அவர் தான் நமக்கு யாரு, தாவீது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாவீதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. அதற்கு காரணம் அவர் ஊழியத்துக்கு போகிற டைமை தவிர. அல்லேலூயா. இல்லைன்னா அவர் குளிச்சு கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த டைமை தவிர மற்ற டைம் எல்லாம் அவர் ஆண்டவரோடு தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரூம் பக்கம் போகும்போது எல்லாரும் அமைதியாக போங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம வெளியே இருந்து போடுற சத்தம் கூட அவருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்தில் இருந்தே பாடல்கள் வரும்போது அது எப்படி இருக்கும், நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிலாம் எனக்கு ஆசை இருக்கு. அவருடைய சமூகத்திலே அமர்ந்து என்ன பண்ணணும், பாடல்களை வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி அநேக ஜனங்களுக்கு அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கலாம். ஏன்னா என் பாட்டு எனக்கு இவ்வளோ வியூஸ்ன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. 10 பேர் பார்த்தாலும் அதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவரை நம்முடைய உடலின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக என்ன பண்ணணும்? அவரை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் எல்லாமே செய்ய அவர் ஆட்கொண்டு அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம அவருடைய சிந்தை உடையவர்களாய் மாறிடுவோம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களா நம்ம மாறிடுவோம். அவருடைய விருப்பம் போல என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஏன்னா என்ன பண்ண மாட்டாரு? அவர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரே என்ன பண்றாரு? எல்லாத்தையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் அவருடைய கரத்தில் என்ன பண்ணிடுறது? ஒப்பு கொடுத்துறது. நீங்க பார்த்துக்கங்க எல்லாத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எனக்குள்ளாக இருந்து செயல்படுவதற்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். 12, 13 ரெண்டையுமே வாசிருங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருக்குன்னா அவருக்கு இல்லை. அந்த வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாகும்படி. யாருக்கு? யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்றாங்களோ, யாரெல்லாம் அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மை உங்களுக்கு உண்டாகணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு. அல்லேலூயா. அதுதான் அவருடைய கற்பனை. என்னிடத்தில் அன்பு கூறு, என்னை சேவி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எதை செஞ்சாலும் என்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு செய். அல்லேலூயா, அல்லேலூயா. அறகுறையா என்ன பண்ணாத, செய்யாத. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், காயின் ஆபேல் 2 பேர் என்ன பண்றாங்க? தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. அங்க நம்ம பார்க்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெஸ்டா கொண்டு வந்தான். முதன்மையான, தன்னுடைய மந்தையில முதன்மையானதை, பழுதற்றதை, கொழுமையானதை. அல்லேலூயா. உண்மையா சொல்லணும்னா முழுமையா என்ன பண்ணான்? அவன் கொடுத்தான். அவனுடைய காணிக்கை மட்டும் முழுமையா இல்லை, அவனுடைய இருதயம் என்னமா இருந்தது? முழுமையா இருந்தது. அதனாலதான் முதல்ல அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார், பின்பாக அவனுடைய காணிக்கையை என்ன பண்றார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்ப காயினை என்ன பண்றாரு? காயினும் காணிக்கை கொண்டு வரார். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் பயிரிட்டவைகளை சிலவற்றை என்ன பண்ணானா? கொண்டு வந்தான். அல்லேலூயா. காணிக்கை கிடையாது மேட்ரு, உங்க இருதயம் தான் மேட்டர். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய மந்தையை பழுக செய்த தேவனுக்கு நான் என்ன பண்றேன்? காணிக்கை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்திலே முதல்ல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தவங்க இவங்க தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காணிக்கைகள் மாத்திரமல்ல, நாமும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணணும்னா முழு இருதயத்தோடு, அல்லேலூயா. காணிக்கை பட்டியலெல்லாம் எழுதியிருப்பாங்க, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. அல்லேலூயா. உற்சாகமா என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஏன்னா அவனிடத்துல தான் தேவன் பிரியமாயிருக்கிறார், அவனிடத்தில் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் காணிக்கையில் அல்ல. அல்லேலூயா. அவனிடத்தில் பிரியமாயிருந்தா அவனுடைய காணிக்கையில எப்படிதான் இருப்பாரு, பிரியமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், ஆபேலின் இடத்தில் பிரியமாயிருந்தார். ஏனென்றால் அவன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்ப காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்ப அங்க என்ன இல்லை, காணிக்கை மட்டும்தான் இருந்திருக்கு. அங்க முழு பலன் இல்லை, முழு இருதயம் இல்லை, முழு ஆத்துமா இல்லை. ஏதோ கொடுக்கணும்னு என்ன பண்றான், கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த முழு இருதயம், முழு ஆத்துமா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், முழுமையா ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். நம்முடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப அததான் சொல்றாரு, எதை செய்தாலும், நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் சரி, ஆண்டவரை துதிச்சாலும் சரி, வேதத்தை வாசிச்சாலும் சரி, எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் அன்பு கூற மட்டும்தான் சொல்லியிருக்கிறாருன்னு கிடையாது, அது மட்டும் கிடையாது. அன்பு கூறுறதுல இது எல்லாமே வந்துடும். அன்பு கூறுறதுக்கு அடையாளம் தான் என்னது, வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரோட நேரத்தை செலவிடுறோம். இதெல்லாம் செய்யாம நீங்க எப்படி அன்பு கூறுறேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பு கூறுறோன்னா என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதற்கு பேர் தான் என்னது, அன்பு கூறுறது. பாடல்ல மட்டும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக பாடுறதுக்கு பேர் என்ன கிடையாது, அன்பு கூறுறது கிடையாது. அந்த பாட்டையும் நீங்க முழு இருதயத்தோட பாடினாதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு இதயத்தோடு ஆராதிப்பேன்னு நீங்க வீட்டில் ஏதாவது ஒரு நினைப்போட ஆராய்ச்சிங்கன்னா அந்த வரிகள் கூட என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்புறம் இன்னைக்கு ஆராதிச்ச மாதிரியே இல்லையே, அப்படிதான் இருக்கும். முழு மனசோட செஞ்சாதான் எப்படி இருக்கும், ஆராதிச்ச மாதிரி இருக்கும். நீ ஜெபம் பண்ண மாதிரியே இல்லையே. காரணம், அறகுறையா என்ன பண்றோம், செய்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரும் நம்ம செய்ததுக்கு தக்க பலனை நமக்கு தருகிறார். அவர் அறகுறையா ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அவருடைய வல்லமையை நான் கொச்சப்படுத்த விரும்பல. அல்லேலூயா. நீங்க அறகுறையா அவருக்கு கொடுக்குறீங்க, அதனால அவர் என்ன பண்றாரு, நீங்க செய்ததுக்கு தக்க பலனை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முழுமையா தேவன் ஆசீர்வதிக்கணும், முழுமையா தேவன் என்னை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்க முழுமையா கொடுங்க. அல்லேலூயா. கொடுங்கன்னு உடனே காணிக்கையை மட்டும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப எல்லாமே அப்படிதான் ஆயிப்போச்சு. இங்க கொடுங்க, அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னாலே காணிக்கையை பத்தி பாஸ்டர் பேசுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க காணிக்கையை கேட்கல, உங்க இருதயத்தை தான் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால தானே பாடுறோம், தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டார் ஐயா. அல்லேலூயா. நீங்க உள்ளத்தை கொடுத்தீங்கன்னா தங்கம் வெளியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, முழுமையான ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரை முழுமையா ஆராதிங்க, முழுமையா தேடுங்க.
முழுமையா அவருக்கு நேரத்தை கொடுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உலகத்தான் சொல்ற மாதிரி தாரக மந்திரம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தாரக மந்திரம் இதுதான். நீங்க முழுசா கொடுத்தீங்கன்னா அவர் முழுசா கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். அதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சார், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அடைந்தாயிற்றுன்றதுனால ஏதாவது ஆதாயத்திற்காக என்ன பண்ணக்கூடாது, தேவனை தேடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனை உண்மையா தேடுனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை எல்லாம் அவர் தந்துருவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக நீங்க தேவனை தேடுனீங்களா, அதை பெற்றுக்கொண்ட உடனே என்ன பண்ணிருவீங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடுவீங்க. ஹல்லேலூயா. அவர்ல என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஆனா நான் எதையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, என்னுடைய லாபமான அனைத்தையும் என்ன பண்றேன், நஷ்டம்னு பரவாயில்ல, குப்பை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார், திறப்புல நிக்க ஒருவனை தான் தேடுறார். ஹல்லேலூயா. ஒருத்தன் போதும் ஆண்டவருக்கு. யாரு? ஒரு ஆள் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் தேடுகிற அந்த ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சுயநலமற்ற ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நமக்காக வாழ்ந்தது போதும், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் அங்க சொல்றாரு, நான் ஆதாயத்திற்காக என்ன பண்ணல, ஊழியத்துக்கு வரல. என்னுடைய லாபமானதுன்னா உடனே நீங்க பணத்தை நினைச்சிடாதீங்க. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. 1ஆம் நம்பர் கோடீஸ்வரர் அவரு பவுல். ஹல்லேலூயா. எல்லாராலும் சொல்லப்படுகிற வேத வல்லுனர், அந்த பைபிள் ஸ்காலர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த பைபிள் ஸ்காலர் கமாலியேல் அப்படின்றவருடைய பாதத்தில் அமர்ந்து படித்தவர். ஹல்லேலூயா. அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு. ரோமன் என்கிற குடி உரிமை அவருக்கு இருக்கிறது. அதை தான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய லாபம். ஹல்லேலூயா. நான் படிச்சிருக்கிறேன், படிப்பறிவு எனக்கு இருக்கு, ரோமன்ற குடி உரிமை எனக்கு இருக்கு, சிட்டிசன்ஷிப் இருக்கு, அந்தஸ்து எனக்கு இருக்கு. அதை எல்லாத்தையும் தான் நான் என்ன பண்றேன், நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பேர் புகழ வச்சு என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆஸ்தி அந்தஸ்தை வச்சு பரலோகம் போயிருவீங்களா? முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்காக எதை இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும். தேவனுக்காக எதையும் இழக்க ஆயத்தம். ஹல்லேலூயா. சொந்தக்காரன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு குடிக்கிடுவாங்க. அதுக்காக நம்ம தேவனை என்ன பண்ணக்கூடாது, இழக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொந்தக்காரங்களை கொஞ்ச நாள் நீங்க ஆண்டவருக்காக இழந்து பாருங்க, அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இழுத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் நம்ம என்ன பண்றதில்ல, செய்யறதில்ல. யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமோ அவங்களுடைய அர்த்தம் அப்பதான் மற்றவங்களுக்கு புரியும்.
அல்லேலூயா. ஒருத்தரை நம்ம அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி இவங்க கூட நம்ம பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல போல. அல்லேலூயா. அவங்க பேசுறது பிடிக்கல போலன்னு அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. அப்போ நம்ம யாரை அவாய்ட் பண்ணுறோம், யாரை இன்வைட் பண்ணுறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை இன்வைட் பண்ணுறோமா, இல்லை சொந்த பந்தங்களை இன்வைட் பண்ணுறோமா, இல்லை ஆண்டவரை அவாய்ட் பண்ணுறோமா, சொந்த பந்தங்களை அவாய்ட் பண்ணுறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், வந்து விசேஷத்தில் கலந்துக்கிறேன் சொல்லுங்க அப்படி. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற முதலிடம். அல்லேலூயா. நீ வரவே வேணான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் மிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாதிய ஆண்டவருக்கு கொடுத்தா கூட அவர் டபுள் மடங்கா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு முதலிடம் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, உற்சாகமா கொடுத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? முதலிடம் கொடுத்ததுக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் கன்ஃபார்ம் ஆயிரும். அல்லேலூயா. அப்படி சொல்லி இல்லை, ஊழியக்காரர் சொல்றாருன்றதுக்காக இல்ல, உங்க இருதயத்திலேயே அது என்ன ஆகணும், வர வேண்டும், அந்த வாஞ்சை வரணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக எதை இழக்கலாம், எதையும் இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய லாபமானவைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். அல்லேலூயா. இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு சுத்தமானா அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா?